மழை பெஞ்சா இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பள்ளம் உண்டாகி தண்ணி தேங்கி நிற்கிற நிலைமை தான் ஆவடியில் இருக்குது. இது ஒரு அமைச்சரோட தொகுதி. அமைச்சரோட தொகுதி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த இடத்துல ஃபுல்லாமே தண்ணி தான் நிற்கிது. மக்கள் இயக்கத்தில் ஆவடி நகர செயலாளராகவும் 19 வருஷமாக இருந்தேன். இன்றைக்கி என்னை ஒரு மாவட்ட செயலாளராக உட்கார வச்சு உங்களுக்கு முன்னாடி இன்டர்வியூ கொடுக்க வைக்கிறாருன்னா அதுதான் தலைவர். சாதாரணமாக மக்கள் எல்லாருமே எல்லா கட்சியிலையும் காசை கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க. காசை கொடுக்காம பொதுமக்களாக உட்கார கட்சின்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். நிறைய அந்த நைட்டில் மதுபானங்களை 12-10 மணிக்கு மேலே ஒரு 10 நிமிஷம் முன்னே மூடிட்டு எக்ஸ்ட்ரா காசு போட்டு விற்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குது. நம்ம ஆட்சி அமைச்சா இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதியில் ஒன் ஷாப் எல்லாம் ஒழிக்கப்படும். மக்கள் நல்லா இருக்கணும். மக்களுக்காக தமிழக வெற்றி கழகம் என்றைக்குமே வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும், செஞ்சுட்டே தான் இருப்போம். ஒரு பக்கம் எல்லாம் இருக்கும். தமிழக வெற்றி கழக வெற்றி தலைவர் அவர்களுக்கும் எனது கழக செயலாளர் உங்களின் வழிகாட்டி எங்களை எல்லாம் வழி நடித்து செல்லும் எங்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா என் பேர் மணிகண்டன். நான் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளராக பணிபுரிந்து வருகிறேன். நான் கடந்த 24 வருஷமாக தளபதி ரசிகர் மன்றத்தில் இருந்தும் சரி, மக்கள் இயக்கத்தில் ஆவடி நகர செயலாளராகவும் 19 வருஷமாக இருந்தேன். இன்றைக்கி என்னை ஒரு மாவட்ட செயலாளராக உட்கார வச்சு உங்களுக்கு முன்னாடி இன்டர்வியூ கொடுக்க வைக்கிறாருன்னா அதுதான் தலைவர். நானும் ஒரு ஏழ்மையான மனிதன்தான். அடிப்படையில் தளபதிக்கு நான் அன்னிலேருந்து உழைச்சதுனால எனக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்காரு. தளபதிக்கும் எங்கள் பொதுச் செயலாளருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாக இருக்குது. 2026 ஆட்சி அமைச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும். ஏன் அதை சொல்கிறேன்னா, நம்மள 5 கொள்கை தலைவர் இருக்காங்க. அதில் 2 பெண்கள், வேலு நாச்சியார் அம்மாவும் அஞ்சலி அம்மாவும் இருக்காங்க. அடுத்தபடியாக பெரியார், அம்பேத்கர், காமராஜர் 5 கொள்கை தலைவர்களை நம்ம எதுக்கு வச்சுருக்கோன்னா எல்லாருக்கும் சம வாய்ப்பு, சமநீதி, சமத்துவம். இப்போ நிறைய எடுத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதி அடிப்படையில் கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே கல்வியும் சரி, வேலை வாய்ப்பும் சரி, எல்லாருக்குமே சரிசமமாக போய் சேரணுன்ட்டு தான் தமிழக வெற்றி கழகம் தலைவரும் சரி, அவர் கூட ட்ராவல் பண்ணுற எல்லாருமே சரி, நாங்கள் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுன்ட்டு தான் பாடுபடுறோம். 2வது போதைப் பொருள். எல்லாமே போதை இல்லா சமூகம்ன்றாங்க. ஆனால் அந்த போதையில்லா சமூகம் பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் எடுத்துக்கோங்க. போதையை போட்டுட்டு ஒரு வட மாநிலம் இந்திக்கார எப்படி பண்ணியிருக்காங்க. போதை இல்லை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அதை ஒழிக்கலை. முக்கியமாக இந்த பெண்கள் பாதுகாப்பு. இந்த ஆவடி நகராட்சியிலே எடுத்துக்கோங்க, ஆவடி தொகுதியிலே எடுத்துக்கோங்க. இந்த ஆவடி தொகுதியில் கடந்த 2006 டிஎம்கே தான் ஆட்சி அமைச்சாங்க. அந்த அடிப்படையில் தான் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் 2 ஆண்டு அம்மா ஆட்சியிலே யாருக்கும் அதை இது பண்ணலை. இப்போ இருக்கிற டிஎம்கே ஆட்சியும் 2026 ஆயிடுச்சு. 20 வருஷமாக பாதாள சாக்கடை தோண்டி வச்சு யாருக்கும் இது வரைக்கும் கனெக்ஷன் கொடுக்கல. எப்போதான் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. 2006 ஆரம்பித்து 20 வருடங்கள் ஆகுது. 20 வருடமாகவே இவங்க எந்த ஒரு வீட்டுக்கும் கனெக்ஷன் தரல. அடுத்தபடியாக வடிகால்வாய். மழை பெஞ்சா இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பள்ளம் உண்டாகி தண்ணி தேங்கி நிற்கிற நிலைமை தான் ஆவடியில் இருக்குது. இது ஒரு அமைச்சரோட தொகுதி. அமைச்சரோட தொகுதி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த இடத்துல ஃபுல்லாமே தண்ணி தான் நிற்கிது. திருநங்கூர் எடுத்துக்கோங்க, பெரியார் நகர் போனீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். நம்ம போய் அங்கே பார்க்கும்போது முட்டி அளவு தான் தண்ணி போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் முட்டிக்கு மேலே நெஞ்சு வரைக்குமே தண்ணி போகுது. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. 4000 கோடி சொல்கிறாங்க. 4000 கோடியில் இது வரைக்கும் திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தில் என்ன செஞ்சுருக்காங்க? ஒன்றுமே செய்யலை.
ஆங்காங்கே இருக்கிற பொதுமக்களும் அவங்கவுங்க சமூகம் வேலை செய்கிறவங்களும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 24 வருஷமா தளபதிக்கோசரம் அனைத்து நலத்திட்ட உதவிகளும் செஞ்சுட்டு வரும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் திருமண கூட்டங்கள்லாம் இருந்தது. சாதாரணமாக மக்கள் எல்லாருமே எல்லா கட்சியிலையும் காசை கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க. காசை கொடுக்காம பொதுமக்களாக வந்து உட்கார ஒரே கட்சின்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். நகராட்சியாண்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நலத்திட்டமும் தரலை. ஆனால் அங்கே கூட்டத்தை பார்த்தீங்கன்னா 500-600 பேர் இருந்தாங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழக வெற்றி தலைவர் மூஞ்சி கோசரம் வந்து உட்காருறாங்க. அந்தளவுக்கு நல்லது செய்வாங்கன்ட்டு எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு கட்சியுமே இது வரைக்கும் நல்லது பண்ணவே இல்லை. பஸ்ஸில் சொல்கிறாங்க பெண்களுக்கு பஸ் இலவசன்ட்டு, அது ஒரு மாதிரியாக கேலியாக சொல்கிறாங்க ஓசின்ட்டு. இவங்க எப்படி சொல்லலாம்? நம்மளோட வரி பணத்தில் இருந்துதான் இவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க. அது பெண்களை சொல்கிறது தவறான செயல் இல்லை. அதெல்லாம் இருக்குது. நம்ம என்றைக்குமே சரி இந்த சமூகத்துக்கு நல்லது செய்ய தான் வந்திருக்கோம். தளபதி இந்த மீட்டிங்கில் கூட சொல்லியிருப்பார், ஊழலே செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு. அவங்க கூட ட்ராவல் பண்ணுற நாங்களும் சொல்கிறோம், எங்கள் மாவட்ட செயலர் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளரும் சேர்ந்து நானே சொல்கிறேன், எங்களுக்கு அந்த இதெல்லாம் வேண்டாம். மக்கள் நல்லா இருக்கணும். மக்களுக்காக தமிழக வெற்றி கழகம் என்றைக்குமே வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும், செஞ்சுட்டே தான் இருப்போம். இந்நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். காவா பிரச்சனை, நிறைய காவா பிரச்சனை இருக்குங்க. காவா வந்து போடுறாங்க, சின்ன சின்ன இடங்கள்லாம் காவா ரெடி பண்ணுறாங்க. அந்த காவா பிரச்சனை நிறையாவே இருக்குது. யாரும் வந்து அது வந்து ஒரு நகராட்சி ஆளுங்க வந்து க்ளீன் பண்ணுறதில்ல. குப்பைகள் திருவேற்காடு எடுத்துக்கோங்க. திருவேற்காடு அந்த கோளடி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா குப்பைக்குன்ட்டு ஒரு காம்பவுண்டு சுவரில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஆனால் வெளியில் தான் மொத்த குப்பையை கொட்டுறாங்க, ரோட்டுங்களில் தான் இருக்குது. அதை வசிக்கிற அந்த பொதுமக்கள் போகிற வர வழி அது. அங்கே இது வரைக்குமே இவங்க சீர் பண்ணாமல் இருக்குது. அப்போ இவங்க எப்போ தான் வருவாங்க, எப்போ தான் சீர் பண்ணுவாங்க? எலெக்ஷன் சந்தித்து இவங்க வெற்றி பெற்று 4 ஆண்டு முடிஞ்சு இப்போ எலெக்ஷனே வரப்போது 5வது ஆண்டு வந்தாச்சு. இது வரைக்குமே பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்துல பண்ணுவாங்க, ரோடு போடுவாங்க, அந்த குப்பையெல்லாம் அகற்றுவாங்க, நிறைய செய்வாங்க. அதனால் மக்கள் யாரும் ஏமாந்துடாதீங்க. யார் வந்தால் நல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஓட் போடுங்க. தமிழக வெற்றி கழகத்தை தான் நல்லது பண்ணோம்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்கள் ஓட் போடுங்க. தலைவரை முதலமைச்சராக ஆக்குங்க. தலைவர் முதலமைச்சர் ஆக்குனா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். கடந்த ஒரு வருஷமாக நம்ம இந்த ஆஃபீஸாண்ட வெளியில்லா உணவகம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரொட்டி பால் திட்டம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறுதோறும் காலை 10 மணி அளவில் குழந்தைகளை கொடுத்துட்ருக்கோம். இந்த திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 இடங்களில் வெளியில்லா விருந்தகம் பண்ணிகிட்ருக்கோம். அதேமாதிரி பயிலகமும் போயிட்டுருக்கு, லைப்ரரி அந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு. பயிலகம் 2 பயிலகம் 2 இல்லை 3 பயிலகம் போயிட்டுருக்கு இந்த திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தில். இந்த நலத்திட்ட உதவியெல்லாம் அங்கங்கே இருக்கிற நம்ம தோழர்கள் அவங்கவுங்க கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க தளபதிக்கோசரம். நாங்கள் எங்கள் காசை போட்டு தான் பண்ணுறோம். கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா அவங்கவுங்க இது கொடுப்பாங்க அது கொடுப்பாங்கலாம் சொல்லுவாங்க. அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி இல்லை. நம்ம தோழர்கள் பேக்கெட்டில் என்ன இருக்கோ அந்த எடுத்துகிட்டு போயிட்டு பொதுமக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போகிற ஆள் தான் நம்ம. அதனால் நம்ம ஆட்சி அமைச்சாலும் ஊழல் இல்லை ஆட்சியை ஒழிப்போம். ஊழலே இல்லாத ஆட்சி தான் நம்மளுது. தமிழக வெற்றிகளும் ஊழல் இல்லாத ஆட்சி. ஆவடியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒயின் ஷாப்பு ரோட்களில் இருக்குது. நிறைய அந்த நைட்டில் மதுபானங்களை 12-10 மணிக்கு மேலே ஒரு 10 நிமிஷம் முன்னே மூடிட்டு எக்ஸ்ட்ரா காசு போட்டு விற்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குது. நம்ம ஆட்சி அமைச்சா இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதியில் ஒயின் ஷாப்பெல்லாம் ஒழிக்கப்படும். ரோடு வசதி கண்டிப்பாக சீரமைக்கப்படும். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போய் கணக்கு எடுத்தீங்கன்னாவே தெரியும். 4 வருஷமாக போடாத ரோடெல்லாம் இப்போ போட்டுன்னு இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்கணும், அதனால் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஓட்டு வாங்கணுன்றக்கோசரம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம ஆட்சியில் இருக்கும்போது மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ட்டு பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு தேவை. இபி மாதம் கட்டுற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் இபி 2 மாதத்துக்கு ஒரு அடி தான் கட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் மாதம் கட்டலை. விலைவாசி பயங்கரமாக உயர்ந்தாச்சு.
கூலி வேலை செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த ஆட்சியில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிலிண்டர் விலை குறைக்கப்படணுங்க. இது வரைக்கும் சிலிண்டர் விலை குறைக்கப்படவில்லை. எல்லாமே உயர்ந்துட்டு தான் போகுது. அப்புறம் எப்படி தான் மக்கள், ஏழ்மையான மக்கள் எல்லாம் சமைச்சு சாப்பிட்றது? அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு 500 ரூபா. அந்த 500 ரூபா வச்சு தான் அவங்க குடும்பம் ரன் பண்ணணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு கவர்மெண்ட்டாக ஒயின் ஷாப்பாக வசூல் பண்ணிடுறாங்க. அது ஒன்று. இங்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பீரியடில் டைட்டில் பார்க்குன்னு ஒன்று கட்டினாங்க. அது ஓப்பன் பண்ணது டிஎம்கே பீரியடில் தான் இப்போ ஓப்பன் பண்ணாங்க. அங்கே ஒரு 5 கம்பெனி இயங்கிட்டு வருது. லோக்கலில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் அதிகம் தரப்படும். லோக்கலில் இருக்கிறவங்க இங்கே வசிக்கும் மக்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகள், படித்தவங்களுக்கு, இளைஞர்களுக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் வரைக்குமே அதில் நிறைய எடுக்காமல் தான் இருக்குது. வெளியிலேருந்து தான் நிறைய பேர் இங்கே தங்கி வேலை செய்கிறாங்களே தவிர லோக்கலில் இருக்கிறவங்க யாருமே அங்கே வேலை செய்யலைன்னா மேபி அந்த கம்மியாக இப்போ ஒரு கணக்கு எடுத்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு வேலை தராங்கன்னா 2 பேருக்கு தருவாங்க. மீதி 8 பேருமே வெளியாட்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கே நடக்குது டைட்டில் பார்க்கில். நம்ம திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தில் மொத்தம் 3 நகரம், ஒரு ஒன்றியம் இருக்குது. திருவேற்காடு நகரம் ஒன்று இருக்குது, திருநெல்வேலி நகரம் இருக்குது, பெரிய நகராட்சி நம்ம ஆவடி நகராட்சி மற்றும் நிம்மச்சேரி ஒன்று. இந்த 4 இடத்துலையும் மக்கள் நம்மளுக்கு அவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்க. அவ்வளோ நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். தளபதி யோசனம் பண்ணிகிட்டே தான் இருப்போம். என்றைக்குமே மக்கள் பணி தமிழக வெற்றி கழக சார்பாக தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். நம்ம தலைவர் தளபதி அவர் பேரை பார்த்தீங்கன்னா 3 எழுத்து. நம்ம இப்போ கொடுத்துருக்க சின்னம் பேர் 3 எழுத்து. விசில் வெற்றி 3 எழுத்து. நாளை நம் அடி எடுத்து வைப்பது 3ஆம் ஆண்டு 2026 தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அமைக்கும். இந்த வாய்ப்பளித்த என தலைவருக்கும் எங்கள் ஆசானுக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.